எதுக்கு முன்ஜாமீன் நான் வாங்கணும்? நான் தப்பா முன்ஜாமீன் வாங்கணும்? ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமயே இவ்வளவு பேர் தன்னழிச்சா கம்பெனி வருவான்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா? இது என்ன வந்திருக்கு இல்லையா? அங்கேயே நான் ஜெயிச்சிட்டேன். நான் உண்மையாக்குறேன். எனக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, தைரியம் வந்துட்டு போறேன், அவ்வளவுதான். ஏற்கனவே நல்லா ஓர படம் தான் மைவித்திரி. அதை சிறப்பாக வர வச்சது ஊடகங்களும் யூடியூபரும். நன்றி. அதாவது இன்னைக்கு வந்து மஞ்ச காமலை வச்சுக்கல, பாக்கிறதெல்லாம் மஞ்சளா தெரியும். சொல்றது புரியுதுங்களா? யாராவது கூட்டம் கூடனா அரசியல் இல்லாம கூட்டம் கூட முடியாது அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கு இல்லைங்களா? நான் அங்கேயே ஜெயிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமயே இவ்வளவு பேர் தன்னழிச்சா கம்பெனி வருவான்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா? என்ன வந்திருக்கு இல்லையா? அங்கேயே நான் ஜெயிச்சிட்டேன். நான் எந்த அரசியல் பின்புலம் இல்ல, எனக்கு அரசியல் சப்போர்ட் தேவை, எனக்கு மக்கள் சப்போர்ட் போதும். யார் அரசியல் சப்போர்ட் தேவையில்லை. சார் ஆக்சுவலா வந்து என்னன்னா, நான் ஏற்கனவே பதில் சொன்னேன். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ மெடிசின் மெத்தட் யூஸ் இருக்கு. அதாவது இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதம் இருக்கு, யுனானி இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, ஈவன் சித்தா இருக்கு, அலோபதி இருக்கு. இதுல நிறைய ஐட்டம் இருக்கு. இதுல எல்லா ப்ராடக்ட் தயாரிக்க லைசன்ஸ் கண்டிப்பா வேணும். தேர் இஸ் நோ டவுட். ஆனா விற்கிறதுக்கு அலோபதிக்கும் ஹோமியோபதி மட்டும் தான் லைசன்ஸ் வேணும். மற்றபடி ஆயுர்வேதத்துக்கோ சித்தாக்கோ யுனானிக்கோ தேவை கிடையாது. இன்னைக்கு நாட்டு மருந்து கடைக்கு போங்க, நீங்க எத்தனை ஆயுர்வேத பொருளுக்கு வாங்கினா கேட்டா கொடுப்பாங்க. அங்க எந்த டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க? சார் இது இந்தியன் மெடிசன், இது பாரம்பரிய மெடிசன். இது கொடுக்கறதுக்கு யாருக்கு வேணா ரைட்ஸ் இருக்குது. நான் திணிச்சாதான் பிரச்சனை. அவங்க விருப்பத்துல வாங்கி சாப்பிடுறாங்க, அவங்க சாப்பிடறதுல வந்து அவங்க உடன்பாடுக்கு செய்யறாங்க. இது எங்க திணிச்சேன்? நான் யாராவது திணிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? சோ ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இங்க அப்டேட் பண்றது அவங்க விருப்பம், அதை வாங்குறது அவங்க விருப்பம் சொல்லும் போது இதுல நான் எங்க தப்பு செஞ்சேன்? சோ அந்த பொருள் விற்கிறது தயாரிக்க லைசன்ஸ் வேணும், அத்தனை இருக்குது. இன்னைக்கு அதிகாரி காமிச்சு கொடுத்துட்டு வந்துருக்கேன். விற்கிறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. அப்படி இருந்தா நீங்க ஏதாவது காமிங்க, நான் மேற்கொள்ள ஃபாலோ பண்றேன். இருந்தா நீ காமிங்க, நீங்க தான் காமிக்கணும் இருக்குன்னு சொல்லி. சார் 3 மடங்கு அதிகமா இருக்கு சார். ஆக்சுவலா வந்து என்னன்னா, நார்மலா எனக்கு வந்து 14,000-15,000 என்ட்ரி தான் பர் டே டவுன்லோட்ஸ் வரும். இப்ப இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 50,000 44 என்ட்ரி ஆவரேஜ் வருது. 44,000-45,000. ஏன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மக்கள். சார் இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து அது நல்லாகவோ இல்லையோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்தாங்க வச்சுங்களேன், இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அவங்க திட்டினாங்க இவங்க தின சொன்னா அந்த படம் ஓடிடும். சோ அப்படி ஏற்கனவே நல்லா ஓர படம் தான் மைவித்திரி. அதை சிறப்பாக வர வச்சது ஊடகங்களும் யூடியூபரும். நன்றி. அது அவங்க தான் கேட்கணும். ஏன் தெரியுமா? எங்கிட்ட வந்து அப்ளிகேஷன்ல நீங்க என்ன செய்யணும் கேட்கவே இல்லை. அப்போ என்னவா இருக்கலாம்? யாரோ இருக்கலாம். அதுல வந்து நான் இந்த இடத்துல வந்து காலம் கொடுத்து நீங்க என்ன செய்யணும் சொல்லி கேட்டா, நீ டாக்டரா இல்ல வக்கீலா இல்ல இன்னாரான்னு கேட்டு இருந்தா நான் லிஸ்ட் கொடுப்பேன். எங்கிட்ட அந்த காலம் இல்ல, அதுக்கான லிஸ்ட் எங்கிட்ட இல்ல. ஆனா யாராவது இருக்கலாம். ஏன் நல்ல விஷயம் யாரும் செய்யலாம் தானே, இது தப்பா? யாரும் செய்யலாம். பட் எங்க லிஸ்ட் எங்கிட்ட இல்ல, பிகாஸ் அந்த காலம் எங்கிட்ட இல்ல. வேற இப்ப விசாரி சைபர் கிரைம் இல்லைங்க, சிட்டி கிரைம். சைபர் கிரைம் 3 மாசம் வந்து போயிட்டேன். எவிடன்ஸ் இல்ல. அதாவது என்னன்னா டாக்குமெண்ட்ஸ் இது ப்ராப்பரா கொடுக்க வேண்டிய விஷயம். வெறும் வாயு சொல்லி வர முடியாது. ஒரு கம்பெனி சரியா நடக்குது அப்படின்னா, இப்ப நீங்க லைசன்ஸ் வண்டி ஓட்ட தெரியுமா, வண்டி லைசன்ஸ் கேட்டா கொடுக்கணும். சரிதானே? வண்டி ஓட்டிங்க ஆர்சிபி கேட்டா கொடுக்கணும். எங்க இருக்குன்னு சொன்னா பார்த்தா கேட்டா கொடுக்கணும் இல்ல. அப்படி ஒரு நிறுவனம் நடத்துறதுக்கு, ஒரு செயல்திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு என்னென்ன வேணும்னு இருக்காங்களோ அதெல்லாம் அவங்க கேட்டாங்க, எல்லாம் கொடுத்து வந்திருக்கேன். ஒண்ணுமே இல்லைங்க சார். என் லாயர் பாத்துக்குவாங்க. ஏன்னா இது வந்து இது வழக்குல எந்த முகாந்திரமும் இல்ல. எல்லா பக்கம் எங்க டாக்குமெண்ட் இருக்கு, எல்லா விளக்கம் கொடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க? அது ஒண்ணு மேல தள்ளுபடி வைப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல கோர்ட்டுக்கு வந்தா நான் பேஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான்.